இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு 1/4 கப் கொஞ்சம் குறைவாக வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் முந்திரி 2 இருக்கு இல்லைங்களா, நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விட்டுறலாம். அந்த நட்ஸ்லாம் தனியாக எதுவும் எடுத்து வைக்க தேவையில்லைங்க. அதோடய சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் அதோடய ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கோம். கோதுமை வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம் இல்லைங்களா, டோட்டலாக 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து அதே கப்பில் 4.5 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. ரவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி பதத்தில் இருக்கு இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு சுவை இன்னுமே அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது இல்லை அப்படின்னா 2-3 ஏலக்காய் லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இந்த பேனில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க. இதுதான் கரெக்டான பதம். நார்மலாக நம்ம கேசரி செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரவை சர்க்கரை மட்டும் சேர்த்து செய்வோம் இல்லைங்களா, அதில் பாதி அளவு கோதுமை போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ஸ்வீட் ரெசிபி நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது கடிப்படையில் இன்னுமே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.